வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் ஸ்கேன் பரிசோதனை தாமதம். நாமல் மீதான கைது உத்தரவு. கட்டுநாயக்க வழியாக உடனடியாக நாடு திரும்பினார். செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள். கிழக்கு மாகாணத்தில் சுற்றித் திரியும் வெள்ளை யானையோடி பார்க்க படையெடுக்கும் சுற்றுலாதாரிகள். இலங்கை ரூபாவின் பெறுமதி ஏற்பட்டுள்ள மாற்றம். படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மல்லாவியில் ஆர்ப்பாட்டம். நுவரெலியா மாவட்டத்தில் தற்காலிக பாதுகாப்பு இல்லம் திறந்து வைப்பு. பருத்தித்துறை பிரதேச சபையில் மணல் அகழ்வு விவகாரம் கடும் வாத பிரதிவாதம். தொடர்வன விரிவான செய்திகள். மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தை ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி இன்னும் கிடைக்காத காரணத்தால் ஸ்கேன் பரிசோதனை தாமதமடைந்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இதுவரை மொத்தமாக 32 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் 104 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்து இந்து மயான எல்லையை சூழ உள்ள ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்வதற்கான முதல் கட்டமாக கடந்த வெள்ளிக்கிழமை துப்புரவு பணிகள் இடம்பெற்றுள்ளன. நேற்று திங்கட்கிழமை ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்த்த போது நேற்று மாலை வரை அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் ஸ்கேன் பரிசோதனை தாமதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று நாமல் ராஜபக்ச நீதிமன்றில் முன்னிலையாகலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்றைய தினம் அவர் மாலைதீவுக்கு நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் நாடு திரும்பியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைதீவுக்கு சென்ற அதே விமானத்தில் நேற்று காலை நாமல் ராஜபக்சவும் பயணித்ததாக தெரியப்படுகின்றது. 2017ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான போராட்டம் ஒன்றின் போது முறைகேடாக நடந்து கொண்டமை தொடர்பாக நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் குறித்த வழக்கில் நாமல் ராஜபக்ச முன்னிலையாகமையினால் அவரை கைது செய்ய ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவினை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 54 சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் முதலாம் கட்டமாக 9 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக 23 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வின் போது 54 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தில் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் சுற்றித் திரியும் அபூர்வமான வெள்ளை யானை யோடியொன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு மாகாண பாணம பகுதியில் இந்த வெள்ளை யானையோடிகளை அடிக்கடி காண கிடைப்பதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய நிலையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் குறித்த வெள்ளை யானையை ஜோடியை பார்வையிடுவதற்கு பாணம பிரதேசத்துக்கு வருகை தர தொடங்கியுள்ளனர். எனினும் பிரதேசத்தில் காணப்படும் சேறு மற்றும் மணல் இந்த யானைகளில் உடல் ஒட்டியிருப்பதனால் இவை வெள்ளையாக காட்சியளிப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 305.79 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 298.18 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்தோடு கனேடிய டாலர் ஒன்றின் விற்பனை விலை 223.96 ரூபாவாகவும் கொள்வனவு விலை 215.81 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனையின் பெறுமதி 356.9 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி விலை 343.99 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அதேவேளை ஸ்டேனிங் பவுன் ஒன்றின் விலை விற்பனை பெறுமதி 409.77 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 396.74 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலரின் விற்பனை விலை 201.75 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதியின் விலை 192.22 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் பெறுமதி 339.55 ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி 229.99 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது.
கனடா செல்ல தயாரான நிலையில் கடந்த 29/7/2024 அன்று காணாமல் போன நிலையில் மல்லாவி பொவனிக்குளம் பகுதியிலிருந்து மறுநாள் சடலமாக மீட்கப்பட்ட மல்லாவி யோகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் காலை மேற்கொண்டிருந்தன. ஒரு வருடங்களாகியும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மந்தகதியில் நடப்பதாக கூறியும் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த வேண்டுமென்று கூறிய பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி பேரணி நடைபவனியாக மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது. பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி சீவன் மரணத்துக்கு நீதி வேண்டும், கொலையாளிகளை நீதி முன் நிறுத்து, விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுத்தா, எமது நண்பனின் மரணத்துக்கு நீதி வேண்டும், வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவில்லையா, எமது பிள்ளைகளுக்கு நீதி வேண்டும் போன்ற கோஷங்களை போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் கோஷமிட்டனர். இதேவேளை குறித்த போராட்டத்தின் ஆதாரங்கள் இன்றைய தினம் மல்லாவி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தமையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவம் இடத்திற்கு வருகை தந்த புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்கள் மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விடுப்பில் சென்றுள்ளதாகவும் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியினை தான் பெற்று தருவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் தெரிவித்தார். இதேவேளை குறித்த வழக்கானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை குறித்த காலப்பகுதிக்குள் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தாவிடின் பாரியளவிலான போராட்டம் ஒன்றினை தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணர்வு தவிப்பு போராட்டத்தினை தாம் முன்னெடுப்போம் என்றும் எச்சரித்து போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்களால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் இது தொடர்பில் தான் கேட்டு நடவடிக்கைக்கு கடிந்துரைப்பதாகவும் ரவிகரன் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் அதிகரிக்கும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளால் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கு தற்காலிக பாதுகாப்பை வழங்குவதற்கு நுவரெலியாவில் தற்காலிக பாதுகாப்பு இல்லம் ஒன்றினை மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கமைய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் 10 மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்கள் இயக்கப்படுகின்றன. 11வதாக நுவரெலியாவில் திறக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் வாழ்கின்ற பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் குறித்த இல்லம் முக்கியமாக தேவைப்படும் காரணம் வீட்டில் ஆண்கள் அல்லது வீட்டுத் தலைவர்களின் மதுபாவனையில் அல்லது போதைப்பொருள் பாவனையின் பின்னர் ஏற்படும் வன்முறையினால் உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்கள் அண்மை நாட்களில் அதிகரித்து வந்துள்ளது. அதற்கான சிறந்த தீர்வாக குறித்த பாதுகாப்பு இல்லம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிறுவப்பட்டு வருகின்றது. இது ஒவ்வொரு பிரதேசங்களிலும் உள்ள போலீசாரின் உதவியுடன் இயங்கி வருகின்றது. இப்பாதுகாப்பு இல்லத்தினை நம்பி வருகின்றவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கி வைத்திய வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை வழங்கி உளநல ஆலோசனை வழங்கி மருத்துவம் பெற்றுக்கொள்ளும் வசதிகளும் உள்ளன. இதனால் வாழும் வாழ்க்கையில் ஏதும் பிரச்சனைகள் ஏற்படும் போது உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக வருகை தந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியதாக அமையும். மேலும் இவ்வாறு வருகை தருகின்றவர்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் அவர்களுக்கான வீடுகளிலேயோ அல்லது சமூகத்திலோ ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டு அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் குறித்த இல்லத்தினூடாக நடைபெறும். அதன் பின்னர் அவர்கள் சமூகத்தில் ஆரோக்கியமான பிரஜையாக வாழலாம் எனவும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலக அமைச்சர் கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்துரையாடலில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ், நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சுரவீர ஆராய்ச்சி, நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலக பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், சமூக செயற்பாட்டு மையத்தின் அலுவலர்கள் உள்ளிட்ட தொடர்புடைய உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மேற்குறித்த தற்காலிக பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லத்தையும் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இயக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று காலை 9 மணியளவில் தவிசாளர் உதயகுமார் யுகதீஸ் தலைமையில் ஆரம்பமானது. இதில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் பரப்புவதற்கு மணல் ஏற்றுவதற்கு வீதியை பயன்படுத்த தவிசாளர் தன்னிச்சையாக அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சபையில் வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட மணல் மண் மீள பாவிக்க கோருவதுடன் இனிவரும் காலங்களில் வடமராட்சி கிழக்கிலிருந்து மணல் மண் வழங்குவதில்லை என்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டது.
இன்றைய அமர்வில் பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் ஸ்கேன் பரிசோதனை தாமதம். நாமல் மீதான கைது உத்தரவு. கட்டுநாயக்க வழியாக உடனடியாக நாடு திரும்பினார். செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள். கிழக்கு மாகாணத்தில் சுற்றித் திரியும் வெள்ளை யானையோடி பார்க்க படையெடுக்கும் சுற்றுலாதாரிகள். இலங்கை ரூபாவின் பெறுமதி ஏற்பட்டுள்ள மாற்றம். படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மல்லாவியில் ஆர்ப்பாட்டம். விவரலியா மாவட்டத்தில் தற்காலிக பாதுகாப்பு இல்லம் திறந்து வைப்பு. பருத்தித்துறை பிரதேச சபையில் மணல் அகழ்வு விவகாரம் கடும் வாத பிரதிவாதம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.